வயிற்றுப்புண்ணு கேஸ்ட்ரிக் அல்சர் இட் கேன் ரேஞ்ச் எனிவேர் பிட்வீன் மைல்டாக நெஞ்சு எரிச்சல் இருக்கும் சாப்பிட்ட பிறகு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி இட் கேன் எண்ட் அப் இன் வாமிட்டிங். ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷனால் வருது. பட் 15% ஆஃப் த கேசஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் தி யூஸ் ஆஃப் பெயின் கில்லர்ஸ். ஸோ ஃபீவருக்கு பெயின் கில்லர் போடுறோம், தலைவலிக்கு பெயின் கில்லர் போடுறோம், உடம்பு வலி எதுவாக இருந்தாலும் தட் கேன் பி அ பொட்டென்ஷியல் காஸ் ஃபார் கேஸ்ட்ரிக் அல்சர் ஆஸ் வெல். இப்போ அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோன்னா இட் கேன் ஸ்டார்ட் இன் எனிவேர் இன் ஏஜஸ் லைக் 30 இயர்ஸ்லேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஆஃபீஸ் கோயிங் ஏஜில். அண்டு சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட பிறகு வந்து நெஞ்செரிச்சல் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் வி கால் அஸ் கேஸ்ட்ரைட்டிஸ். பட் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் வந்து நாசியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், வயிறு வந்து கேஸ் ஃபுல் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வயிறு ஃபுல் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்டு அடிக்கடி ப்ளோட்டிங் ஃபீல் ஆகும். அண்ட் சாப்பிட்ட பிறகு ஏப்பம் வருது, ஃப்ரீக்வெண்ட்டாக ஏப்பம் வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக் அல்சர். ஸோ உணவு முறையில் எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைபர் கண்டென்ட் ஃபுட் எடுக்கலாம். ஃபேட் கண்டென்ட் ஃபுட் வந்து கட் டவுன் பண்ணணும். ரீஃபைன்டு கார்ப்ஸ், அந்த ஃபாட்மேப் டயட் எப்படி நம்ம ஐபிஎஸ்சில் எடுக்கிறோம் இல்லையா, சேம் அப்ளைஸ் ஹியர். அந்த ஃபாட்மேப் டயட்டில் இருக்க ஃபுட்ஸ் வந்து கட் டவுன் பண்ணணும். ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கலாம், தயிர் எடுக்கலாம், மோர் எடுக்கலாம். தீஸ் ஆர் குட் ஃபார் அ கட். பட் அதை தவிர்த்து இந்த ரீஃபைன்டு கார்ப்ஸ் எடுக்கிறது, சுகரி கண்டென்ட், சோடா எடுக்கிறது. நிறைய பேர் வந்து ஹார்ட் பர்ன் இருக்குது, ஏப்பம் வருது, கொஞ்சம் டைஜஷன் இஷ்யூஸ் இருந்தால் உடனே வந்து சோடா எடுத்து இது யூஸ் பண்ணுவாங்க. பட் சோடா வந்து எடுக்கக்கூடாது. இட் அக்ரவேட்ஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் பர்ன். அதே சமயத்தில் வந்து இந்த டீ காஃபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இன் கேஸ் ஆஃப் ஹார்ட் பர்ன். காஃபி ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஹெர்பல் டீஸ் யூஸ் பண்ணால் இட் கேன் பி பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். லைக் ஜிஞ்சர் டீ யூஸ் பண்ணலாம், க்ரீன் டீ யூஸ் பண்ணலாம், கியூமின் வாட்டர். ஸோ இது எல்லாமே ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் பெட்டர் டைஜஷன் இன் கேஸ்ட்ரிக் அல்சர்.